மக்கள் திரள வேணாம், இப்ப மாடெல்லாம் திரளுது. ஓஹோ, என்னது மாடெல்லாம் திரளுது? மாடலாம் ஒரு ரேடியோவில், திருச்சி ரேடியோவில் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. ஆமா, அந்த ரேடியோவில் என்னன்னா அந்த உழவர் உலகம் போடுவாங்க. ஓ, வயலும் வாழும் வயலும் வாழ்வும் மாதிரி அது உழவர் உலகம். ஓஹோ, டிவியில் வந்ததுதான் வயலும் வாழ்வும். ஆமா, உழவர் உலகம் போடுவாங்க ரேடியோவில். அப்ப மாட்டுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு யாருக்கிட்ட சொல்லணும்? மாடு மேய்ச்சிருக்கவங்கள்ட்ட சொல்லணும். ஆமா, மாட்டு உரிமையாளர்கிட்ட தான் சொல்லணும். ஆனா மாட்டுக்கு பாட்டு போட்டிருப்பாங்க. அப்போ எப்படி போடுவாங்க? எப்படி இப்ப பிறந்தது பாருங்க, எத்தனை வருஷம் கழிச்சு. மாடு பூரா வந்து டாக்டர்கிட்ட வைத்தியம் கேட்கணுமா? ஆமா. இப்போ ஒரு ஆள் கிளம்பி இருக்கு பத்தியில, மாட்டை கூட்டி ஆமா, இப்போ ஒரு ஆள் கிளம்பிடுச்சு. இப்போ ஒரு ஆள் கூப்பிட்டு அது திடீர்னு கிளப்பி. ஆமா, 2 இணையிற இடம் பாத்தீங்களா? 2 இணையிற இடம் சொல்லு. 2 இணையிற இடம். 2 இணையிற இடம். அந்த அண்ணன் வந்து மாட்டுக்கு முன்னாடி எங்கள் மூத்தோன் முருகன், பெருமாள், ஓஹோ, அது இதுன்னாரு. இப்ப பாருங்க, முருகன் எடுத்துட்டாங்க. யார் எடுத்துக்கிட்டா? அவங்க பூரா எடுக்க பாக்குறாங்க. ஆஹா, இப்ப எடுக்க பாக்குறாங்க. பார்த்தா மாநாடு 6 படை வீடு முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க. ஓஹோ, முருகனுக்கு 6 படை வீட்டுல திருப்பரங்குன்றம் 1. ஆமா, திருப்பரங்குன்றம் 1. அந்த திருப்பரங்குன்றம் முருகன் எப்படி படாது? திருப்பரங்குன்றம் நீ சிரித்தாய் திருத்துறையே எதிரொலிக்கும். ஆஹா, எப்படி போட்டு முருகன்றாங்கல்ல. ஆமா, இந்த முருகனுக்கு வள்ளி கல்யாணம் பண்ணது டெய்லி நாடகம் நடக்குது எங்க ஊர் சைடு. தென் மாவட்டத்தில் வள்ளி திருமண நாடகம். வள்ளிய கல்யாணம் பண்ணது நடக்குது. சரி, தெய்வானையை எப்ப கல்யாணம் பண்ணி வச்சா? எவன் பண்ணி வச்சது? அதான யாருன்னு வள்ளிய. இப்ப நீங்க வள்ளிய கல்யாணம் பண்ணது ஒரு போர்ஷன் வந்து வேல்பாரியிலே இருக்கு. சரி, லவ்னா லவ், உங்க வீட்டு லவ் எங்க வீட்டு லவ் இல்ல. முருகனுக்கும் வள்ளிக்கு லவ் பண்ணிருக்காங்களா? என்ன அவ்வளவு பேர் அதாண்டா பண்ணிருக்காங்க. அத்தனை எல்லாம் குறைய கிடையாது. முருகனும் வள்ளியும் பண்ணாங்களோ இல்லையா? ஆஹா, வெங்கடேசன் பண்ண வச்சுட்டாப்புல பயங்கரமா. அவ்வளவு டாப்பா பண்ண வச்சு உள்ள போயிட்டான். ஆமா ஆமா, இதுல பாருங்க, ரொம்ப இப்ப டிவில எல்லாம் வந்து இந்த எல்லாத்தையும் பெருந்தெய்வங்களோட சேர்க்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கு. பெருந்தெய்வங்களோட இப்ப கருப்பசாமி ஆட்டம் ஊர் பக்கம் நடக்குது. ஓஹோ, அது பாட்டுக்கு நடக்குது. எப்படி நடக்குது கருப்பசாமி ஆட்டம்? எங்க ஊர்ல எங்க சித்தப்பா தான் ஆடுவாரு. பூசாரி எப்படி ஆடுவார்? சாமி இங்க எங்க ஆடுவார். தண்ணி கொண்டாந்து ஊத்த வந்தா ஒரு அம்மா தண்ணி கொண்டாந்து ஊத்தாத. ஏன் சாமி தண்ணி ஊத்த வேண்டாம்? செல்போன் நனைஞ்சு போவோம். அவர் வச்சுக்கிறார். என்ன டிஸ்பிளே போயிடுச்சுன்னா மாத்திர சிரமம் இல்லை. ஆமா, இது எங்க சித்தப்பா ஆம்பளையாள் சாமி ஆடுனா இங்கே ஆடுறாரு. ஆமா, பொம்பளையாளுக்கு சாமி வந்து ஆடு. தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் ஆடு. பெண்களுக்கு சாமி வந்து எப்படி ஆடுறாங்க? அடியா அடினா என்ன சாமி அங்கனே ரவுண்டு கட்டுது? சாமியே உள்ள போனாலும் பெண்கள் என்ன ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியலன்னு அர்த்தம். சாமி ரொம்ப கையை விரிச்சு ஆடுனா என்ன செய்யறாங்க? சைட்ல வந்து வீடியோ எடுத்துறாங்க. சாமி ஆடுறது நான் பாக்குறாங்க. ஆடுறது சாமி. ஆடுறது சாமி அதை எடுத்துருவாங்க. ஓஹோ, அது ஆடு வந்துச்சுங்க. பொதுவா சாமி ஆடுறது உண்டு எல்லாம் உண்டு நாட்டுப்புறத்துல. இப்ப என்ன பண்றாங்கன்னா டிவி ஷோல எல்லாம் கருப்பசாமியை கொண்டு போய் ஐயப்பனோட சேர்க்கிறது. ஓஹோ, ஐயப்பன் அவர் வாட்டுக்கு இருக்கிறா. அவரு ஒரு தனி விங்கு. அவர் ஒரு தனி விங்கு. ஓஹோ, அவருக்கு நம்மளுக்கு தெரியும் இங்க போறதெல்லாம். எப்படி போட்டாரு? காலையில் எழுந்து காசு கொடுத்து காப்பி குடிச்சு கம்மு குடிச்சு சாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா. நம்ம வாழ்க்கை சாண ஏறினா முளவலுக்குது. இப்ப கருப்பனையும் ஐயனாரையும் கொண்டு போய் அங்கேயே சேர்க்கிறாங்க. ஐயப்பனோட ஜாயின் பண்றான். இப்ப இது சேர்க்கிறாங்களா? ஆமா, இதே மாதிரி தான் வள்ளிய முருகனோட கொண்டு போய் தெய்வானையோட எப்படி சேர்த்தாங்க. இப்ப நம்மளே சங்கராசாமிகளுக்கு போய் நம்ம நாடகத்தின் தந்தை. ஆமா, நம்மளே விழாவெல்லாம் எடுக்கிறோம். ஓஹோ, ஆனா அந்த சங்கராசாமி நாடகம் எழுதினார் பாருங்க. ஆமா, எல்லா நாடகமும் தமிழ் மண்ணில் என்ன பண்ணுச்சு? ஓஹோ, அது இப்ப எழுதுனது பூரா என்ன பண்ணிருக்கு? என்னது? அந்த புராண கதைகளை பூரா மக்கள்கிட்ட அப்படியே கொண்டு போய் சத்தியவான் சாவித்திரி அது என்ன? யமன் தேர்ந்து போய் காப்பாத்திட்டு வரும் சாவித்திரி. ஹரிச்சந்திர மயான காண்டம். ஹரிச்சந்திர மகாராஜா எப்படிப்பட்ட ஆளு? ஒரு பொய்யே சொல்லாம பொண்டாட்டி அடகு வச்சிருக்கான். லூசு பையன். பொய்யே சொல்ல மாட்டானா ஆனா பொண்டாட்டி அடகு வச்சிருக்கான். சொல்லு, டென்ஷன் ஆகுது எனக்கு. என்னடா எந்த காலத்துல வந்து டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் கதையை முடிச்சிட்டாங்கடா. இல்ல, ஒரு பொய் சொல்லி ஒரு கட்டின மனைவியை காப்பாற்ற விட்டானே. இப்ப கல்யாணமே போய் சொல்லித்தான் நடக்குது. இப்ப ஹரிச்சந்திர மாயன் அப்படித்தான் பண்றான். அப்படித்தான். இந்த புராண கதைகள் பூரா இப்படித்தான் கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்ப முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் வந்து நடந்தது கதை உண்டு. தெய்வானைக்கு நடந்ததா
கோயில்ல இருக்காங்க. ஒரு தடவை முருகனை தூக்கிட்டாங்க. இப்ப இவங்கிட்ட வேண்டாங்க கேஸ் கொடுக்க கூட போக முடியல. தூக்குனவங்க 3 பேரையும் சேர்த்து தூக்கி இருக்க கூடாது. இப்ப சொல்றாங்களே திருச்செந்தூர்ல, ஆமா, வைரவேல் இருந்துச்சுல, அது ஒரு தடவை தூக்கிட்டாங்க. எப்போ? அது முன்னாடி. எல்லாமே உனக்கு ஏன் இவ்வளவு ஆச்சரியமா, லேட்டா ஆச்சரியமா இருக்கு? முருகன் என்ன பண்ணாப்ல? அவரு நம்மாலு, அவரை விட அவரு அதுக்கு வந்து இந்த பாலைவன சோலைன்னு ஒரு படம் வந்துச்சு, பாலைவன ரோஜாக்கள். ஆமா, அதுல கலைஞர் கதை வசனம் எழுதிப்பாரு. என்ன எழுதிப்பாரு? எஸ் சந்திரன்னா முருகனை வருவாரு. ஓஹோ. அப்ப வசனம் வரும். என்ன வசனம்? முருகா பா கையில் இருந்த வேலங்கே. ஓஹோ. கலைஞர் எழுதிப்பாரு. என்ன எழுதிப்பாரு? திருச்செந்தூர் சென்றிருந்தேன், திருடி விட்டார்கள் பாவிகள். அவர் வேல் இல்லாம தான் வருவார். அப்படியே அப்படி பண்ணி தூக்கிட்டான். ஓஹோ. இந்த வேலை தூக்குனது, வள்ளி தெய்வானையை விட்டு முருகனை தூக்குனது. இவங்க தூக்குன பயில தான் இப்ப மறுபடியும் முருகனை தூக்க வர்றாங்க. யாரும் தூக்கல, அவங்க தான் முருகனை தூக்கணும்னு வராங்க. ஆமா, இந்த புராணங்கள் பூரா மறுபடியும் இந்த கதைகள். தெய்வானைய கல்யாணம் பண்ணி வச்சது யாரு தெரிஞ்சுக்கிறோம்லப்பா. இது வள்ளி கிழங்குல கண்டெடுத்தப்பட்ட ஒரு பழங்குடியுடைய பெண் வந்து வள்ளி. தெய்வானைய நீ ஏன் தண்ணி குடிக்கிற? இல்ல, பொதுவா பால் போடுறவங்க எது வழியா வருவாங்க? பால் போடுறவங்க முன்வாசல் வழியா பால் அப்படின்னு தீ போட்டு போவாங்க. பேப்பர் போடுறவங்க முன்வாசல் வழியா தான் வருவாங்க. பழைய எறும்பு விற்கிறவங்க, ஓட்ட முடியாத சைக்கிள் வாங்குறோம், உட்கார முடியாத சேர் வாங்குற விற்கிறவங்க கூட முன்வாசல் வழியா தான் வருவேன். பொதுவா எந்த வியாபாரம், எந்த போக்குவரத்துக்கு லெட்டு கொடுக்கறது எல்லா இருந்தாலும் முன்வாசல் வந்தா அது நல்லது. சரி, பின்வாசல் வழியா எவன் வருவான்? முள்ள மாதிரி பைய, முடிச்சு வைக்க பைய, திருட்டு பைய, அயோக்கிய பைய. அவன் பேரெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? பூரா வந்தான், செஞ்சாங்க, பண்ணாங்க. இப்ப என்னடான்னு கேட்கறது தான். இப்ப முருகனை விட்டுறதா எடுத்துக்கிறதா தானே பேச்சு. ஆமா, முருகனை நம்ம ஏன் விடணும்? ஓஹோ, முருகன் நம்மாலு எப்படி சொல்றா? ஆமா, இவங்க மாநாடு போட்டு மதுரையில எங்க பழங்கானத்துல மாநாடு போட்டுறாங்க. பழங்கானத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. கூட்டம் நடத்து என்ன சொல்றான்? கறி சாப்பிடலாம் இந்துக்களே இல்லை. முருகன் நம்மாலு. முருகன் அவங்க மாநாடு நடத்துறான். ஓஹோ, மாநாடு திருப்பரங்குன்றத்துல மாநாடு சொல்றான். கறி சாப்பிடறவங்க இந்துக்களே கிடையாது. ஆமா, 10 கிலோமீட்டர் தாண்டி பாண்டிவேல வந்து சொல்லி பாடுறா. சொன்ன என்ன ஆகும்? பாண்டிவேல சொல்லுவியா நீ? கறி சாப்பிடலாம் இந்துக்கள் கிடையாதுன்னா உன்னை முதல்ல போட்டுருவான். உன்னை தான் சட்டில போட்டு அவிப்பேன். ஆமா, சரிப்பா. நீ முருகன் உங்காலும் சொல்றீல்ல? சரி, முருகன் உங்காலும் சொல்றீல்ல? ஆமா. எச் ராஜாவுக்கு வேல் குத்தி விடியா. நீ காவடி எடுத்து ஆடி வா. முன்னாடி நான் குத்திட்டான் சார்ல என்ன கேளு. ஆமா, நீ வந்து கரெக்டா வேல் குத்தி ஆடு. அந்த எச் ராஜாவுக்கு வேலை குத்தி விடு. இல்லையா, நிர்மலா சீதாராமனுக்கு பால் காவடி எடுக்கட்டும். வச்சுக்கிறோம். இன்னொன்னு கேட்கிறேன், பால் காவடி எடுக்கணும். இந்திரகுமார் மட்டும் கை தட்டுறாப்ப கரெக்டா. ஏன் எச் ராஜா பேர பிள்ளைக்கு பாலமுருகன் பேர் வையா? பப்பான முருகன் பேர் வைப்பான? நீ கேட்ட வைப்பான். அவங்க எல்லாம் பண்ணி அயோத்தியிலே தோத்து போயிட்டாங்க. ஓஹோ, அயோத்தியிலே தோத்து போயிட்டாங்க. அயோத்தியில எப்படி அயோத்தியில தோத்துச்சு பிஜேபி? ராமரே வீட்டுக்கு வீடு போய் சொல்லிருப்பாரு. என்ன இப்ப சாமி எல்லாம் புறப்பட்டு ஏன்னா அந்த கருப்பு கேட்கிறான் கிடா எங்கன்னு ஒரு மாநாடு பூசாரியை போட்டோம்ல. ஆமா, இப்ப மறுபடியும் அந்த பூசாரி எல்லாம் இணைக்க வேண்டியிருக்கு. ஓஹோ, அதான் பண்பாடு. இவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க? அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஓஹோ, அதெல்லாம் சேர்த்து தான் இவ்வளவு காலம் வந்துகிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் புரியாம ஒருத்தர் இப்ப கலப்புறாங்க. என்ன சொல்றான்? இந்து அறநிலைத்துறையில கோயில் கட்டலாமா, இது கல்லூரி கட்டலாமா? ஓஹோ, அட லூசு பயல. என்னது? என்ன சொன்ன? கல்லூரி கட்டலாமா? யார் சொன்னது? நண்டூருது நரியூருது நண்டூருது. அப்ப தரப்பாடி பழனிசாமி என்ன எப்படிப்பட்ட ஆள்? இது மாம்பழ சீசன் இருக்கு. மாம்பழ சீசனா? மாம்பழ சீசன். இப்ப நீங்க எல்லாம் உங்கள்ட்ட ஒரு மாம்பழம் வாங்கி கொடுத்தா எப்படி சாப்பிடுவீங்க? நல்லா சோப்பு போட்டு கழுவி, சோப்பு போட்டு அவங்க தான் அப்பி கொடுக்குறாங்க. நீ வேற, அதாவது கழுவி போட்டு அறுத்து பீஸ் வச்சு ஆளுகள் திம்போம். அப்படிதான் நம்ம திம்போம். நம்மளே அப்படியே ஒரு 30-40 வருஷம் பின்னாடி போங்க. சின்ன பிள்ளைல மாம்பழம் அப்படியே தின்றுப்போம். எப்படி சாப்பிடுவாங்க? சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க, அதை தரையில போட்டு 4 உருட்டு வாங்க. அதுக்கப்புறம் நல்லா நசுக்கி கொலன்னு ஆக்கி
அப்புறமா மேல ஒரு ஓட்டையை போட்டு நல்ல சாரை உறிஞ்சிட்டு இப்ப கொடுத்துருக்கான் தைலாபுரத்துக்கு பழம் எனக்கு கொட்டை உனக்கு. அவங்கள்ட்ட போனது பூரா பழம் எனக்கு கொட்டை உனக்கு கதை தான். இந்தியா பூரா என்ன பண்ணி, இந்தியா முழுக்க அதான் கதை. ஆமா, நீ போறியா என்ன எடப்பாடி, உனக்கு தேவையாதெல்லாம். போகலாம் அண்ணே, போகாத பாதையில் போகலாம். அவங்க ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி பிஜேபி. அவன் எப்படி பண்ணுவான்னு தெரியல, ஊசியை போட்டு உருவிடுவாங்க அவங்க. சொல்லி வச்சு பயங்கரமான ஆளுங்க. அவர் போய் சொல்றாரு, எங்க இருக்கிறாரு, போய் கட்டலாமா. எதுப்பா என்னப்பா என்னமோ நீயே சொன்னீங்க. வேணா விட நம்ம வாயெல்லாம் வரக்கூடாது. அதாவதுங்க அவங்க எதுக்குமே நேரா வரல, எதுக்கும் நேரா வரல. ஓஹோ, இப்ப நமக்கும் புரியல கொஞ்சம். என்ன இவங்க எந்த ரூட்டை எடுத்து வர்றாங்க, நம்ம எந்த ரூட்டை எடுத்து போறது. இப்ப நம்மளே முன்னாடி யோசிக்கிறவங்க அந்த பாடுபடுத்தி வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல. முருகன் எடுக்கிறாங்க, அப்புறமா வேலை எடுக்கிறாங்க. ஆமா, இப்ப இங்க பழிக்காது. ஓஹோ, வடநாட்டுல பழிக்கும். எப்படி? அவன் ரேஞ்ச் அவ்வளவுதான், அவன் அப்படியே வச்சிருக்காங்க. வச்சுட்டான். அவங்க ஒரு ரேஞ்சு, எவ்வளவு ரேஞ்சு தெரியுமா? அவங்க வடநாட்டுல ஒரு போஸ்ட் வச்சிருக்கான், கட்டண கழிவறைக்கு. அது பார்த்துருப்பீங்க. எப்படி? கட்டண கழிவறைக்கு வெண்புறா தான் எனக்கு அனுப்பினாப்புல. ஆமா, கட்டண கழிவறைக்கு சிங்கிள் 5 rupees. சரி, ஓகே தானே? நம்ம ஊர்ல இருக்கதான். அதெல்லாம் ஒன்றும் வடக்கு நமக்கு சேஞ்ச் இல்லை, எந்த குறையும். சிங்கிள் 5 rupees. சரி, டபுள். இப்போ ஸ்கூலில் நினச்சிக்கணும், டீச்சர் கவிஞர் வேறு இருக்காங்க உங்கள்கிட்ட, டீச்சர் அதான் கேட்பாங்க பசங்க, சின்ன பசங்க. டபுள் 10 rupees. இதுவரை நம்ம ஊர்லேயும் இருக்கு. அவன் எப்படி எழுதி போட்டு, நார்த் ஸ்பெஷல் அதான். அவன் அங்கே என்ன சொல்லு, காம்போ ஆஃபர். எந்த லெவல்ல இருக்காங்க புரிஞ்சுங்க, எந்த லெவல்ல வச்சிருக்காங்க பாருங்க. காம்போ ஆஃபர் 12 rupees. அதாவது ஏண்டா 5 ரூபாய் கொடுத்துட்டு 2 வேலையும் முடிச்சுட்டு வர மாட்டானா? 10 ரூபாய் கொடுத்துட்டு 2 வேலையும் முடிச்சுட்டு வர மாட்டானா? எதுல ஆஃபர் கொடுக்கறதே தெரியாம இருக்கிறவங்க அவங்க பாவம். அவங்கள படிக்கவும் விடல, இன்னும் படிக்க விடல. ஒரு பழனிசாமி சொல்லி தெரியுது, கோயில் தான் கட்டணும், கல்லூரி கட்ட விடல. இன்னும் அங்க படிக்க விடல. ஆமா, இங்க எதை காசை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு நினைக்குது தமிழ்நாடு. அதுதான் தமிழ்நாடு. எந்த காசை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல. ஆமா, அது நீங்க இருந்த கட்சியும் அதான் செஞ்சிச்சு. நீ இருந்த கட்சியும் அதானே செஞ்சிச்சு. நீ இருந்த கட்சி. நீ இருந்த கட்சி. இப்ப அதிமுக இல்லையா? அது அமித்ஷா முகவா? அது ஆரம்பிக்கையில அதிமுக தான். ஆமா, எப்ப ஆயி போனுச்சு தெரியுமா? எப்ப ஆயி அதிமுக ஆச்சு? அதுதான் இந்த சங்கத்துக்கும் இந்த மாதிரி கட்சிகளுக்குள்ள வரலாறு. அதே 75 இந்த சங்கம் எதிர்த்து தொடங்கப்பட்டது. ஆமா, எதிர்த்து தொடங்கப்பட்டது. எமர்ஜென்சி எதிர்த்து. எமர்ஜென்சி வந்தோடனே மாநில கட்சியில பூரா ஜெயில அடைக்கிறாங்கன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு? ஆமா, அதிமுக அகில இந்திய அப்படின்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு போனதுதான் அந்த காலத்துல போனதுதான். ஆமா, ஆனாலும் இருக்கு இது ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கட்சி. அண்ணா பேரை வச்சிருக்கீங்க, ஏங்க அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு கேட்கணும்னா அவங்க கூட்டிட்டு போற ரூட்டை முருகனை வச்சு கூட்டி போறாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம ஊர்ல காவடி இந்த பால் குடம் எல்லாம் எடுத்து போவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா, சொல்லி முடிக்கிறேன். பால் குடம் நான் ஒரு நாள் காட்சியா பார்த்தேன். என்ன? நம்ம தலைவர் தமிழ்ச்செல்வன் தான் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் அடிக்கிற கொட்டை அடிப்போம். எவனுக்கு சாமி வருதோ எழுந்து ஆடட்டும் அப்படின்னு பாரு. அவர் அடிக்கிறாருக்கு அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா கொட்டை அடிச்சா தானே ஆட்டம் வரும். நான் ஒரு நாள் பார்த்தேன், கரம்பக்குடியில இது பால் குடம். சரி, ஒரு 5-6 டீம் போய்கிட்டே இருக்கு. சரமா நிறைய டீம் டக்குன்னு பால் குடம் ஆடிக்கிட்டே போகுது. அடா கார்ல கிராஸ் பண்ணா ஒரு டீம் மட்டும், ஒரு பொம்பளை எல்லாம் ஆடல, ஒருத்தனும் ஆடல. நைஸா நடந்து போயிருக்கு. என்னடான்னா வாசிக்கிறது ட்ரம் செட். இது வாசிப்பாங்களா? ஏன்னா நிறைய டீம் போகணும்ல இன்னைக்கு. ஆள் கிடைக்காம வாசிக்க விட்டுருப்பாங்க. இந்த என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்துல பண்ணுவார்ல, வாசிக்கிற ஆள் வரமாட்டான், பக்கவாத்தியம். சரி, ரோட்ல இந்த இப்படி ஆடுவாங்கல்ல, எப்படி இந்த சாட்டை அடிச்சுக்கிறத பார்த்து வேற எதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரப்படாது. ஆமா, நம்ம இப்படி
நிகழ்ச்சி நல்ல நேரத்தில் எப்படியா பொழைச்சிக்கலாம்னு. அவன் வாசிப்பான், நான் ஆடுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் தட்டு எழுந்துவேன். இப்போ என்ன செய்யறான் இப்போ தமிழ்நாட்டுல? அது கொட்டு அடிப்பாங்களா? என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு? வாசிக்கிற ஆள் வரலன்னு ஓ அந்த ரோட்ல டங் கிட்டக்கிற டங் அதை வாசிக்கிற ஆளை கூட்டி போயிடுவாரு. அவர் உட்காந்து அவன் தன் கிட்டக்கிற உனக்கு அதான் தெரியும். கட்டத்தில் பாப்பாரு, நீ வாசிக்கிட்டாரு அதுக்கே போயிடுவார் அவரு. அது மாதிரி அடிக்கிற கொட்டை அடிச்சா தானே வரும். ஆமா, இவங்க என்னதான் முருகனுக்கு வந்து அடிச்சாலும் ஓஹோ தமிழ்நாட்டு ஆட்டம் வேறடா, வேற. ஆமா, இந்த ஆட்டத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஓஹோ, இந்த ஆட்டம் வேற ஒண்ணு. அந்த களத்தில் நிற்கிற, ஆமா, 50 ஆண்டை கடந்திருக்கிற இந்த இயக்கத்தில் நாமும் இருக்கிறோம், நீங்களும் இருக்கிறீர்கள், நாம் எல்லோரும் பயணிக்கிறோம் என்பதை பெருமைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.